ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு வந்து அது குறித்து அந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றியும் அந்த இவிஎம் பற்றியும் தேர்தல் ரிசல்ட் பற்றியும் அதாவது வெற்றி தோல்வியை தாண்டி அந்த டிஸ்கஷன்ஸ் அது அங்கே முறைகேடு நடந்துச்சு, சில பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்துகிட்டே இருக்குது. நீண்ட காலமாக நம்ம வந்து கடந்த ஒரு 15 ஆண்டுகள இந்திய அரசியல் தேர்தல் அரசியல் வரலாற்றில் அது கவனிச்சுட்டே இருக்கோம். தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அங்கே இந்த மாதிரியான வாய்ஸ் இப்போ வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக வாக்கு சதவீதம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் 2% வித்தியாசம் இருக்குது அப்படின்ற அளவில் செய்திகள் வந்து வெளியிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, இவிஎம்ஐ கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. இப்போ இவிஎம்மில் வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 2 தேர்தல் நடத்திருக்குது. அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சியில் எந்த குற்றச்சாட்டும் வைக்கவில்லை. ஆனால் திருப்பி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 வந்த பிறகு ஒவ்வொரு தேர்தல், உள்ளாட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருந்தால் இவிஎம் மீது ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் மாறி மாறி வைக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்திருக்குல்ல. ஒரு ஆம் ஆத்மியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு இவிஎம் மிஷினை வந்து டெல்லி சட்டமன்றத்திலே வந்து அதை வந்து இதில் வந்து இது பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும், இல்லை இது பண்ண முடியும்னு காட்டுறாரு, டெமோ காட்டுறாரு. அதே மாதிரி இருக்கிறப்ப இதில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இப்போ கடைசியாக நடந்த மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவுகள், சொல்லப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. ஒரு 8 தொகுதிகளில் வந்து வாக்கு சதவீதத்துக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் கம்மியாக இருக்குன்றாங்க. ஆல் ஓவர் மகாராஷ்டிராவில் வந்து 5 லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா எண்ணப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 தொகுதிகளில் வாக்குகள் கம்மியாக எண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதானதுக்கு போலானதில் காட்டிலும் கவுண்ட் பண்ணப்போ கம்மியாக எண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கிறாங்க. இது தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே வந்து இவிஎம் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும், அனைத்து கட்சிகளும் இந்த புள்ளியில் ஒன்று சேருங்க அப்படின்றாங்க. உடனே மகாராஷ்டிரா தேர்தலில் இவிஎம் மட்டும்தான் காரணமாக, தேர்தல் ஆணையம் மட்டும்தான் காரணமானா அதுவும் ஒரு காரணம். பல்வேறு யுக்திகளை அவங்க கடைபிடிச்சாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த மகாராஷ்டிரா தேர்தலே அவர்கள் விடமாட்டாங்க, அது முக்கியமான ஒரு பிரச்சனை, ஏதாவது எந்த வழியிலையாவது ஆட்சி பிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஏறக்குறைய அதான் ரிசல்ட்டும் வந்திருக்கு. அப்படிங்கும்போது தொடர்ந்து இவிஎம் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் வர்றப்ப இதை ஏன் ரீகன்சிடர் தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியும் சந்தேகம். ரைட் சார். இப்போ வந்து இது கூடவே இன்னொரு விஷயம் வந்து நேற்றைக்கு வந்திருந்த ஒரு விஷயம், அதாவது மகாராஷ்டிராவில் வந்து 288 சட்டமன்ற தொகுதியில் எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கேயே வந்து நான்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்சபா தொகுதியில் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு முக்கியமான விஷயம். 1500 ஓட்டு. இல்லை, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த லோக்சபா இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதில் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. பட் லோக்சபா எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. இந்த முரண்பாடு எப்படி வந்து ஒரே நேரத்தில் மக்கள், அந்த காங்கிரஸோடைய சின்னமும் இருக்குது, அங்கே பாரதிய ஜனதா சின்னமும் இருக்குது, மக்கள் தெளிவாக சட்டமன்றத்துக்கு இப்படியும் நாடாளுமன்றத்துக்கு இப்படியும் எப்படி மக்கள் அதை பிரித்து வாக்களிக்காங்க அந்த விஷயங்கள். ஏன்னா மாநிலம் ஃபுல்லாக பாஜக ஆதரவாளர் உருவாயிருக்கு, பெண்களுக்கான அந்த ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்கள நோக்கி வந்திருக்கும். ஆனால் இங்கே எப்படி அந்த மக்கள் அந்த வேறுபட்டு வாக்களிக்கிறாங்க, அது எப்படி? இதுலேயும் சந்தேகம் இருக்குது, வலுவான சந்தேகம் இருக்குது. எப்படின்னா அவங்களுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த 30 தொகுதிக்கு மேலே இந்தியா கூட்டணி அங்கே மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறாங்க. இந்த 3-4 மாதத்துக்குள்ளே அவங்க திருப்பி பிஜேபி அங்கே ஆட்சியை பிடிக்குது, மாநில ஆட்சியை பிடிக்குது. அப்படிங்கும்போது அவங்க அவங்க கொண்டு வந்தப்பட்ட ஸ்கீமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கணும்னு சொல்லப்படுறாங்க. இருந்தாலும் கூட இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்குது. லோக்சபா தொகுதியில் ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குது. அப்படிங்கும்போது இப்போ மேலே இருக்கிறதும் மேலே, அதாவது ஆல் ஓவர் எலெக்ஷன் இந்தியா நடக்கிறப்ப ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும். அதை யார் வரணும் வரவேணும். இப்போ ஆட்சி மாற்றம் நடக்கலை, பிஜேபி தான் இருக்குது. அப்போ எதிர்கட்சி எம்பி எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அதுவும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். அப்படிங்கும்போது இதில் சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த லோக்சபா தேர்தல் நடந்தது தான் ஒரிஜினல் தேர்தலோ, தேர்தல் ரிசல்ட்டுகளோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குல்ல, இதுதான் அங்கே மனநிலையோ? இப்போ அந்த 6 மாநிலம், அப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதுமாக வந்து அசம்பிளி எலெக்ஷனில் தான் இருந்திருக்கு. பை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க பெருசாக வின் பண்ண முடியல. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியிலுமே வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. யூபியில் பார்த்தீங்கன்னா 9 தொகுதியில் 3 தொகுதியில் எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கும்போது மம்தா பானர்ஜி 6 தொகுதிகளையும் ஜெயிச்சிருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்களில் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, ஆளுங்கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி மனநிலையில் இங்கேயும் இருக்கும். நீங்கள் லோக்சபாவுக்கு ஒன்று ராஜ்யசபாவுக்கு ஒன்று அவ்வளவு மைனட்டாவெலாம் பிரித்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே மேலே வந்து உங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு. அப்போ இதுலேயும் அவங்க வந்து ஏதோ
குளறுபடிகள் நடந்திருக்கிற மாதிரி தானே சந்தேகம் வருது. பட் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக ஆங்கில இந்து செய்தித்தாளில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் வந்து இவிஎம் தொடர்பான வழக்கு, அது நீண்ட காலமாக அப்பப்போ பலரும் ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யக்கூடிய விஷயம். இப்போ அதே மாதிரியான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா வந்து நீங்கள் வெற்றி பெற்றால் இவிஎம் நல்லா இருக்குங்கிறீங்க, தோல்வி அடைஞ்சால் வந்து இவிஎம் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எல்லாத்தையும் அலசி அரைஞ்சிட்டு வழக்கு தள்ளுபடி அப்படின்ற அளவுக்கு வந்து அது நகருது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இதே மாதிரி, அதாவது இவிஎம் மீது குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது நீதிமன்றம் போகும்போது வழக்கு தள்ளுபடி ஆகிறது அப்படிங்கிறத ஒரு போக்கு பார்க்குறோம். இந்த பிரச்சனையில் மக்களுக்கு ஒரு தெளிவு எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மக்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க. இவிஎம் மேல் பெரும்பாலானவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும் போது அந்த விவிபேடுடைய அந்த ஸ்லிப்பையாவது என்ன குறைந்தபட்சம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நீங்கள் தான் உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அந்த கிளாரிஃபை பண்ணுற வேலை யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. சரி, ஓகே, இப்போ நான் வந்து யோகியமான ஆள் தான்ப்பா, எனக்கு என்னைய மேலே சந்தேகப்படுறீங்களா? அப்போ மிஷினில் இருக்கிறதையும் அந்த விவிபேடில் இருக்கிறதையும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம், கரெக்டாக தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லி போகலாமே, ஏன் பண்ண முடியாது? அப்படி ஒரு வாதம் வைக்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதுக்கு பேசாமல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்திடலாமே. அது எண்றதுக்கு நீங்கள் இவிஎம்ல எண்ணணும், அப்புறம் அந்த விவிபேடில் இருக்கிறது என்னன்னா அதுக்கு டேரெக்டாக வாக்குச்சீட்டு முறையில் அவன் நடத்திட்டு போங்கன்ற. உலக நாடுகள், பெரும்பாலான நாடுகளில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடந்துட்டு இல்லை. இங்கே தான் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 99 கோடி வாக்காளர்கள் இங்கே இருக்காங்க. வாக்குரிமை பெற்றவர்கள் மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கான எலெக்ஷன் நடத்துது கிட்டத்தட்ட 100 கோடின்னு வச்சுக்கலேன். அவ்வளோ பேருக்கு எலெக்ஷன் நடத்தணும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 60-70% போலிங் நடக்குது எப்போவுமே. ஒரு 20-25% வந்து வாக்களிக்கிறதுன்னு வச்சுக்கோமே. இப்போ இவ்வளோ பெரிய வாக்கு நடத்தக்கூடிய, இவ்வளோ பெரிய இத்தனை கோடி மக்கள் வாக்களிக்கிற இந்த இடத்துல வந்து எப்படி வந்து நீங்கள் எல்லாருக்கும் வாக்குச்சீட்டு நடத்தி அதில் வந்து நிறைய எவ்வளோ பேப்பர்ஸ் தேவைப்படும்? என்விரான்மெண்ட் ரீதியாக வந்து அதை தான் அடுத்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது அதை ஃபோல்ட் பண்ணும்போது அதை வந்து அந்த எந்த சின்னத்தை வாக்களிச்சாங்கிறது அதுவே மாறி மாறி ரிப்பீட் ஆகிடுது. அதுலேயே குழப்பம் வந்து பல விஷயம் செல்லாத ஆகிடுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. இல்லை, காலமாக வாக்குச்சீட்டில் தான் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி குளறுபடிகள் வரலையே. 5 வருஷத்துக்கு ஒரு யார் நல்லா ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறாங்க, இல்லை யாரை தான் தூக்கி எடுத்துக்கிறாங்க. இந்திரா காந்தியை தோக்கடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் 90 கோடி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா மேன் பவர் எவ்வளோ இருக்குது? நீங்கள் ஒவ்வொரு, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த ஒரு பாராளுமன்ற தொகுதி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை மேன் பவர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது பிரித்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த மேன் பவர் ஸ்ட்ராட்டஜிலாம் நமக்கு வராது. பேப்பர் இது என்ரோல்மெண்ட் வேணால் நீங்கள் சொல்லலாம், மாசு இதாகுது, மரங்களை வெட்டுறாங்க, அதனால் பேப்பர் அப்படிங்கிற விஷயத்தை வேணால் அந்த ரீசன் வேணால் எடுத்துக்கலாம் மொழியை. காலங்காலமாக இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ அந்த பெருசாக சந்தேகங்கள் வரலையே, அது பிரச்சனை வரலையே. இப்போ இந்த இவிஎம் மிஷினில் பண்ண முடியும். போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இவிஎம் உடைய அந்த பேட்டரி வந்து 90% சார்ஜஸ் இருக்குது. சரி, இவ்வளவு டெக்னாலஜி பண்ணிவிட்டு ஏன் 1.5 மாதம் நடத்துறீங்க, 2 மாதம் தேர்தல் நடத்துறீங்க? எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுல. ஆல் ஓவர் இந்தியா ஒரே நாள் தேர்தல் 2 நாள் நடத்துங்க, ஒரு 3 நாள் நடத்துங்க. நார்த் ஈஸ்ட் சவுத் 3 நாள் தேர்தல் நடத்திட்டு 4ஆம் நாள் ரிசல்ட் அறிவிங்க. ஏன் 2 மாதம் தேர்தல் நடத்துறீங்க? டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுல. மேன் பவர் இவ்வளோ ஷார்டேஜ் ஆகுதுல. நிர்வாக சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்குது. அவ்வளோ பெருக்குமான அதாவது பாதுகாப்பு படைகள் எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் பல கிராமங்களுக்கு அந்த மிஷினை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு பெரிய சிக்கல். அதான் ஒரு 3 நாள் 4 நாள் நடத்துங்கன்ற 2 மாதம் நடத்துவாங்க. இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரு நாள் நடத்துங்க, நார்த் இந்தியா ஃபுல்லாக ஒரு நாள் நடத்துங்க, அதிகபட்சம் 10 நாள் நடத்துங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு போலீஸ் இருக்குது, அந்தந்த ஸ்டேட் இப்போ மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்தந்த ரீஜன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது, லோக்கல் பாதுகாப்பு படைகள் இருக்குது. இதேமாரி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 2 நாள் நடத்துங்க, நார்த் இந்தியா ஃபுல்லாக ஒரு 2 நாள் நடத்துங்க, நார்த் ஈஸ்ட் ஒரு 2 நாள், அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்கு நடத்த முடியாது. 2 மாதம் 3 மாதம் ஆகுது. நம்ம ஓட்டு போட்டு நமக்கு இந்த சின்ன ரேகையெல்லாம் அழிஞ்ச பிறகு தான் வந்து நமக்கு கவுண்டிங்கே வருது. அப்படிங்கும்போது இந்த லேட் ஏன் இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடத்துகிறோம்? இவ்வளோ அப்போ 2 மாதமாக தேர்தல் வேலையை மட்டுமே ஒரு ராணுவ வீரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, வேறு எந்த வேலையும் பார்க்காம. அது அவங்களுடைய பேன் பவர் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான வாதம். இப்போ நீங்கள் ஓட்டுப்பட்டியை வந்து ஒரு லாக்கரில் வச்சுட்டீங்க. இந்த மாதம் நான் 10ஆம் தேதி ஓட்டு போட்டிருக்கேன், அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் 40 நாள் கழிச்சுட்டா நீங்கள் 40 நாளைக்கு அந்த ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு அங்கே அதை சுற்றி அவ்வளோ நாள் வேஸ்ட் தான் பண்ணுறீங்க. அவங்க அதுக்காக இருக்கிறாங்க. இப்போ எல்லா வகையிலையும் இதில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்திட்டு இருக்கப்ப ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 2-3 நாளில் தேர்தல் நடத்தி முடிச்சு ரிசல்ட் அறிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ டிஜிட்டலைஸ் ஆன பிறகு நீங்கள் 60 நாள் 70 நாள் நடத்துறீங்க. அதில் குழப்பம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, அது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அதெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்தில் சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது தீர்க்கிறதுக்கு உண்டான முடிவுகளை இவங்க தான் எடுக்கணும். ஓகே சார், இப்போ வந்து இப்போ சந்தேகம் எலெக்ஷன் கமிஷன் மீதும் அந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த தேர்தல் முறை மீதும் அந்த பயன்படுத்தக்கூடிய கருவி இவிஎம் மீதும் பல குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்குது. பட் இந்த பிரச்சனைக்கு வந்து இறுதியாக அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்க வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் இருக்குங்கிறத பார்க்குறோம். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒன்ஸ் எலெக்ஷன் முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு வந்து எல்லாத்தையும் வந்து ஜனாதிபதிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அவங்க கடமை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க.
பாதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி வழக்கு தொடுக்க வந்து நீதிமன்றம் போகும்பொழுது வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ் ஆகிடுது. ஜனாதிபதி போய் மீட் பண்ணணும், அங்கே இருந்தது வரணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயத்துக்கு போயிடுது. அப்போ வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த விஷயத்தில் நீதி கிடைக்கிறதுங்கிறது நீண்ட காலம் ஆகிடுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். கிடைக்காம போகுது அப்படிங்க பார்க்குறோம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஈவி மீது நீங்கள் குற்றச்சாட்டு முன்வைக்க முடியாது, அது இன்றைய வளர்ச்சியடைந்த யுகத்தில் தொழில்நுட்ப போகிறதுக்கு அது தேவை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த இப்படி இருக்கும்போது ஃபைனலாக ரிசல்ட் எங்கே? பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி நான் இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் உண்மையை என் மக்களுக்கு தெரியப்படுதுன்னு நினைக்கிறேன்னா எந்த வழியில் போயிட்டு இங்கே வந்து இந்த இந்திய சிஸ்டத்துக்குள்ள எந்த வழியில் போயிட்டு அந்த நீதி இருக்கு? அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த விஷயத்தில் ஒற்றை புள்ளியில் நின்று ஜனநாயக ரீதியாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டுமே ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அந்த ஒத்த புள்ளியில் நிற்கணும். வந்து அதற்காக ஒரு பெரிய அளவில் ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை நாடுதறிய அளவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினா தான் அவங்க ஈவிஎம்மை ஒழிப்பாங்க. அது வரைக்கும் ஈவிஎம் அவர்களுக்கு அட்சய பாத்திர மாதிரி கையில் இருக்குது, நினைச்ச மேஜிக்கை உடனே பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் பெரும்பாலும் இருக்குது. அதை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி அதான் சொல்கிறார், நான் என்னுடைய இது அப்படி தோற்று போனவங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நிறைய சந்தேகங்களுக்கு வைக்கிறாங்க. சந்தேகத்தை வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வாக்கு எண்ணிக்கையில் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் அதிகமாக வருது, ஒரு இடத்துல கம்மியாக வருது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது, நாட்கள் அதிகமாகுது. இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு இந்த விஷயத்தை ஒரு ஒத்த புள்ளியில் நின்று ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்க்க வேண்டியது எதிர்க்கட்சி. ஆனால் சார் இப்போ இதே நேரத்தில் வந்து மகாராஷ்டிராவுக்கு எலெக்ஷன் நடந்த அதே நேரத்தில் ஜார்க்கண்டுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே இந்திய கூட்டணி பெரிய வெற்றி பெறாங்க, பாஜக தோற்குறாங்கிறத பார்க்குறோம். ரொம்ப தீவிரமான ஒரு ஊடுருவல்காரர்கள் பிரச்சாரம், இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் வந்து ஒட்டுமொத்த நேஷனல் அளவில் பாஜகவுடைய ஃபெமிலியர் ஃபேஸ்லாம் வந்து பேசுனாங்கிறதெல்லாம் பார்த்தோம். 2 ஸ்டேட் சிஎம் வந்தாங்க, நேஷனல்லேருந்து முக்கியமான பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாருமே வந்தாங்க பார்த்தோம். பட் வந்து பெரிய அளவில் தோல்வி சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக ட்ரைபல்ஸ் மக்கள் கொண்ட 27 தொகுதிகளில் 26 தொகுதியில் பாஜக தோற்றுருக்காங்க அப்படிங்கிறது இண்டத்தூரில் நடந்த விஷயம். பட் அங்கே பாஜக எங்கேயுமே கூட இவிஎம் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டோ இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்தியா பிளாக்கு இது ஃபேவராக ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எங்கேயுமே வைக்கல அவங்க. இந்த தன்மை எப்படி பார்க்கலாம்? அதான் நீங்கள் வந்து அதை ரொம்ப கிளவராக பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் மொத்தமாக கல்லாப்பட்டி தூக்கிட்டா சிக்கல். ஓகே, 2 ரூபாய் தான் எடுக்க முடியும். அவங்களுக்கு தேவையான இடங்களில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணுறேன் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் யூபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் தான். யூபியில் வந்து நம்ம வந்துடுவோம், ராமல்கூர் கட்டிட்டோம், நம்மளுடைய பேஸ் அங்கே இருக்குது, யோகி அங்கே இருக்கிறாரு, நமக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, அதனால் பெருசாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதனால அவங்க பெரிய அளவு தோத்தாங்க. மகாராஷ்டிராவை அவங்க அதான் நினச்சாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அது பேசிக்காகவே வந்து ஒரு இந்துத்துவா ஒரு பெல்ட் உள்ள ஸ்டேட். அது அப்படிங்கும்போது அதையும் அவங்க வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஒரிசாவில் பெருசாக பேசே இல்லாமல் எப்படி ஜெயிச்சாங்க? ஒரிசாவில் பிஜேபி பெருசாக பேசே இல்லை, ஆனால் ஒரிசாவில் ஆட்சியை பிடிக்கிறாங்க, ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒவ்வொரு மாநிலங்களில் வந்து எங்கெங்கே வீக்காக இருக்கிறோம் அங்கே மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற இடங்கள்ல லேட்டாக அடிக்கிறது. சார் இப்போ நான் என்னென்னா, ஒரு மாநிலத்தில் மொத்தமாக ஒரு பிரச்சனை மொத்தமாக ஒரு இடத்துல ஏமாத்தானா நிச்சயமாக சிக்கிடுவாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நிச்சயமாக சிக்க மாட்டாங்க. ரைட்டு, நீங்கள் மொத்தமாக அவங்க அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி வந்து சிக்காமல் எப்படி வந்து அந்த விஷயத்தை சாதுரியமாக செய்கிறாங்க அதை புரிஞ்சுக்க முடியல. எப்படி இல்லை எதிர்கட்சி நிச்சயமாக வந்து அது வாழ்வா சாவான்ற பிரச்சனை மக்களை தான் எதிர்கட்சிகளும் இருக்காங்க. இப்போ ஒரு முறைகேட்டில் பாஜக ஈடுபடுறாங்க அப்படின்னா அது நம்மளோட அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும்னு சொல்லி காங்கிரஸோ இல்லை எதிர்நிலை யாருக்கும் அவங்க நிச்சயமாக தெளிவாக தான் இருப்பாங்க. எப்படி அவங்க எங்கே லூஸ் பண்ணுறாங்க? இல்லை, இதில் இந்த எதிர்கட்சிகளுக்குள்ளே சில கட்சிகளுக்கு இவிஎம்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்காங்க. ஓகே, ஆதரவான மனநிலைன்னா இருக்காது, ஆதரவும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது, அப்படிலாம் இருக்காதுப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சில கட்சிகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான கட்சிகள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. திருமாவளவன் பல இடங்களில் பேசுகிறார், இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு தொடர்ந்து பேசுகிறாங்க. திமுக சொல்லுது, பல கட்சிகள் சொல்கிறாங்க. சில கட்சிகள் அதில் பெருசாக ஸ்ட்ராங் இல்லை. காங்கிரஸ்லேயே ஒரு பிரிவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க, இதை வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இதை வந்து பெருசாக வந்து இதை இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அவர்களுக்குள்ளே ஒரு ஒத்த கருத்து ஏற்படாத ஒரு நிலைமை தான் இவங்களுக்கு அது பெரிய சாதகமாக மாறி. ரெட் சிறப்புங்கிற முக்கியமான விஷயம் வந்து முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி குரேஷி வந்து அவர் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் முறைகேடு பற்றி அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு? இல்லை, அவர் வந்து என்னுடைய தேர்தல் காலத்தில் நான் தலைமை தேர்தலியாக இருந்தப்ப இதே இவிஎம் வச்சு தான் பல தேர்தலை சந்தித்தேன், இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் கூட வந்ததில்லை. அப்பையும் பிஜேபி பல மாநிலங்கள் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸும் பல மாநிலங்கள் ஆட்சியில் இருந்தது, எல்லா கட்சிகளும் அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ தான் இந்த பிரச்சனை வருது, இதுக்கு முன்னாடி தீர்வை தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எனவே ரொம்ப ஒரு குழப்பமான விஷயம் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். இந்த இவிஎம் பற்றி மக்களுக்கு வந்து ஒரு 2 விதமான 3 விதமான பார்வைகள்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து இது பற்றி தெளிவு இந்திய சிஸ்டத்துக்குள்ளே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை. வரைபடத்தில் இல்லை, நீதிமன்றமும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டேங்குது. எலெக்ஷன் கமிஷன் எல்லா சாமானியனுடைய கேள்வி என்னென்னா, இவ்வளவு குழப்பங்களுக்கு பிறகு ஏன் அதை வந்து தூக்கிட்டு தெரியணும் அப்படிங்கிறதான். இதை நாட்களும் அதிகமாகுது, 2வது அதில் சந்தேகமும் வருது. இப்படியே போச்சுன்னா ஜனநாயகமே இருக்காமல் போயிடும். இப்போ நினைச்ச இடங்களில் மிஷினை கொண்டு வச்சுட்டு அவங்க யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போயிடலாம்.
அப்போ இதை வந்து கையில் எடுக்க வேண்டிய ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் தான் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். இப்போ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதே மாதிரியான சர்ச்சை வந்து திரும்பவும் வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இந்திய எலெக்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்தியாவுடைய சிஸ்டத்தில் அதுக்கான தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, இதில் இருக்கிற நியாயத்தன்மை கொண்டு வந்து ஒரே குரலில் பேச வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை நோக்கி எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட இந்திய தேர்தலான முறையை மீது ஒரு தெளிவான நம்பிக்கையை ஏற்படுத்துவார்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.